ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் சுவையில் சுவையான மீல் செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இது நம்ம வெஜிடேரியன் டேஸில் இந்த மாதிரியான டிஷ் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் இது ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி சுட வச்சுருக்கிறேன். அதில் மீல் மேக்கரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம கொதிக்க விடுவோம். இது மீல் மேக்கர் நல்லா சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கணும். இதில் நம்ம கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்குவோம். போட்டதுக்கு பிறகு இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம மெதுவாக வடித்து விட்டுருவோம். வடித்து விட்டதுக்கு பிறகு இதில் நம்ம பச்சை தண்ணியை ஊற்றிடுவோம். ஊற்றி வச்சுட்டு இதை நல்லா புழிஞ்சு எடுத்துருவோம். தண்ணி இல்லாமல் இருக்கணும் மீல் மேக்கர், அப்போ தான் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இது பெருசாக இருந்தால் நீங்கள் 2ஆக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். நீங்கள் சமையல் எண்ணெய் எந்த எண்ணெயில் சரி உங்களுக்கு விருப்பமான எண்ணெயில் செய்யலாம். அதில் நான் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருந்தேன். அந்த பெரிய வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மீல் மேக்கர் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் ஒரு பெரிய வெங்காயமே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிற போது கொஞ்சம் எரியிற தன்மை மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மீல் மேக்கர் ஒரு அளவான மீல் மேக்கர் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயமாக எடுங்க. நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அந்த மீல் மேக்கருக்கு. இப்போ நல்லா வதங்கினதுக்கு பிறகு கண்ணாடி பதம் மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நம்ம இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். வெங்காயத்தோடு நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். நான் மிளகாய் தூளுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அது கூட குழம்பு மிளகாய் தூள் அல்லது மசாலா தூள் ஒரு 5 வெள்ளைப்பூடு இதில் சேர்த்துக்குங்க. வெள்ளைப்பூடு வாசம் பிடிக்காதவங்க வெங்காயத்தை வதக்கும் பொழுதே வெள்ளைப்பூடை நல்லா ஃபைனாக நச்சிட்டு அதையும் நீங்கள் வதக்கி எடுத்துகிட்டு அரைக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் நம்ம புளிக்காத தயிர், அதாவது ஃப்ரெஷ் தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு கசகசா கொஞ்சம் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த அதே பேனில் வெங்காயத்தை வதக்கின பேனில் நான் தேவையான அளவு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். இது எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் செய்யும் பொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா மீல் மேக்கருக்கு நல்ல கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துட்டு இதில் நம்ம நல்லா நான் மீல் மேக்கரை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணியை புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் இந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ இந்த உப்பும் காஷ்மீரி மிளகாய் தூளும் இதில் சேர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு குழம்புல போட்டு சாப்பிடும் பொழுது நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு நல்லா பொரிச்சிட்டே செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் ஒரு சாதாரணமாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமான எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ பாருங்கள், மீல் மேக்கர் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நான் குழம்புக்கு இன்னொரு மண் சட்டி எடுத்துருக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இதில் நம்ம பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஏலம் கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் வாசம் பிடிச்சவங்க பட்டை கிராம்பு ஏலம் போட்டுக்கலாம். பிரிஞ்சியில் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் பட்டையும் கிராம்பும் இதில் சேர்த்துருக்கிறேன். இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குவோம். இதுக்கு நம்ம கடுகு வெந்தயமெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னொரு சுற்றி எடுத்து அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் சேர்த்தாச்சு. இதில் நீங்கள் இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இது காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் காரமாக இருந்ததுனால ஒரே ஒரு வாசனைக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் தேவைன்னா 2-3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீல் மேக்கரையும் இதில் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், மீல் மேக்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு பிறகு சுவையான குழம்பு ரெடி ஆகிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி கொஞ்சம் போட்டு மூடி விட்டுருங்க. அப்போ அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா இதாகி இந்த தயிரில் உள்ள தண்ணி அதெல்லாம் இதாகி நல்லா குழம்பு ரெடியாகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு ஒருக்கா பார்த்துக்குங்க. உப்பு பத்தாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் மீல் மேக்கரில் இந்த கிரேவி மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் இது டேஸ்டியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள்
கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி இலை வாசனையோடு சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் ரெடி ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.